பையனை கொண்டிருக்கா, அவனை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. புரியல. வேர்ஸ் கிறிஸ்டியன் தீபக். என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எப்படி நடிக்கிறேன் பாரு. இப்படி கேட்டா எவனும் பதில் சொல்ல மாட்டான் சார். ஒரே நாள்ல 2 பேர் கிடைச்சிருக்கேன், 5 பேர் கட்டி வச்சு எரிச்சிருக்கேன். எங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சிருக்கேன். அந்த 5 பேரை எரிக்கிறதுக்கு போலீஸை வச்சு பிரேம் பண்ணிருக்கேன். புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க, சுயேட்சையா எலெக்ஷன்ல நிக்கிற, அரசியல்வாதிகளை லஞ்சம் வாங்க சொல்லி நாட்டை நாசமாக்கி இருக்க, இதெல்லாம் கூட சேர்த்து சொல்லுங்களா? கேட்கவே டயர்டா இருக்கு சார். என்ன எங்களுக்கு நல்லா தெரியும் நீ தான் பண்ணிருக்கேன்னு. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு. எவிடன்ஸ் இருக்கா? ப்ரூஃப் என்ன? நீங்கெல்லாம் படிச்சுட்டு வரீங்களா இல்ல? சுபாஷ் சார், நான் அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணேன். எவிடன்ஸ் எதுவும் இல்லாதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் என் ஃபேமிலி ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ நான் என் போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வேறு வேலை தேடிக்கலான்னு பெங்களூர் போயிட்டு சென்னைக்கு வந்தேன். என்னை ஏர்போர்ட்டில் வச்சு பெரிய பில்டப்போடு அரெஸ்ட் பண்ணியிருக்காரு சார். தட்ஸ் இட். எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஏய், அடிச்சு சாவடிச்சிருவேன். முத்து, அவனை அவன் ஏதோ கேம் ஆடுறான். என்னையா நடக்குது? அவனை அடிச்சே கொல்ல வேண்டியதானே? அவனை கொண்டு என்ன பிரயோஜனம்? என் ப்ரையாரிட்டி கிறிஸ்டியும் தீபக்கையும் என்ன பண்ணான்னு தெரியும். அதுக்கப்புறம் அவனை எப்படி கொல்லணும்னு நான் பிளான் பண்றேன். எஸ் சார், சுபாஷ் பெங்களூர் போனதுக்கான டோல்கேட் ஃபுட்டேஜும் அங்க சாஃப்ட்வேர் கம்பெனில தங்கியிருந்ததுக்கான ப்ரூஃபும் இதுல இருக்கு சார். நான் என்ன பைத்தியக்காரனா? என் கண் முன்னாடி தான் அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போனான். அவங்க 2 பேரும் இங்க வச்சிருக்க. யாரோ உங்களுக்கு வேண்டிய 2 பேர் காணாமல் போயிட்டாங்க, நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்னு என்ன ஃப்ரேம் பண்றீங்க? அவங்க உயிரோட இருக்காங்களா, கொன்னுட்டியா? உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி என் கையால யாரையும் கொல்ல மாட்டேன். அப்போ அவங்க உயிரோட இருக்காங்க. தெரியலையே சார். இத பாரு, நீ தனி ஆளு, அதுவும் ஏன் கஸ்டடியில இருக்கு. உன்னால ஒண்ணும் கொடுக்க முடியாது. நான் தனி ஒருத்தன் தான், ஆனா பப்ளிக். உங்ககிட்ட தான் மொத்த போலீஸ் ஃபோர்ஸும் இருக்குல்ல, என்ன புடுங்க முடியுமோ புடுங்க. அந்த பசங்களோட அப்பா சுபாஷ்கள் பேசணுமா? என் பையன் எங்க இருக்கான்? எங்க வச்சிருக்கான்? அவனை உயிரோடு தானே இருக்கான். என் பையனுக்கு ஏதாவது ஆச்சு? என்ன சார் இது? வெளியே ஏதாவது டிக்கெட் போட்டு வைக்கிறீங்களா? ஒவ்வொருத்த நான் வந்து கேட்ட கேள்வியே கேட்டுட்டு இருக்கான். டார்ச்சரா இருக்கு. இதெல்லாம் அங்கங்க கேமரா வேற. ஜெய்சி சார், அந்த கேமரா ஆஃப் பண்ண சொல்லுங்க. நான் அவனோட கொஞ்சம் பேசணும். அதான் சொல்றாருல. குட். உன்னை இப்ப இங்கே கொன்னுடுவேன். ஒருத்தனை ஒரு தடவை தான் சார் கொல்ல முடியும். நான் எப்பயோ செத்துட்டேன். ஆனா இப்ப என் தலையில ஒரு மயிறு போனா கூட அந்த 2 பேரோட உயிர் போயிடும். நான் சொல்றதை அப்படியே செஞ்சா அவங்க பசங்க உங்களுக்கு கிடைப்பாங்க. முதல்ல எப்படி என் குடும்பம் எரிஞ்சது ஆக்சிடென்ட்னு சொன்னாரோ, அதே மாதிரி புவன் கார்ல எரிஞ்சதும் ஆக்சிடென்ட்னு அவர் மீடியா கிட்ட சொல்லணும். மீடியா கிட்ட என்ன பேச சொல்றேன்? என்ன தைரியம் எனக்கு ஆர்டர் போடுறேன்? அவருக்கு உங்க பையன் மேல அக்கறை இல்லைன்னு நினைக்கிறேன். முடியாது, முடியாது, பேச முடியாது. என்னடா பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? ஜேசி சார், என் கைக்குள்ள 2 எறும்பு இருக்கு. அது உயிரோட இருக்கா இல்ல செத்துடுச்சான்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? நீங்க செத்துடுச்சுன்னு சொன்னா அதை உயிரோட காட்டுவேன். நீங்க உயிரோட இருக்குன்னு சொன்னா அதை என் கைக்குள்ளேயே நசுக்கி கொன்னுட்டு காட்டுவேன். ஸோ கேள்வி கேட்குற இடத்துல நீங்களும் இல்லை, பதில் சொல்ற இடத்துல நானும் இல்லை. He's crossing his limits. You're crossing your limits, Subhash. அந்த எறும்பு யாருன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? சாருங்க சார், இது என் பையன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ லெட் மீ ஹேண்டில் இட்.
யோ முத்துக்கருப்பா, நானா? உன் பேர் தானே முத்துக்கருப்பேன். நீ போயிட்டு நல்ல சிக்கன் பிரியாணியை பார்த்து 2 வாங்கிட்டு வா. நான் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சியா. பசங்க எங்க இருக்காங்கன்னு யோசிக்க வேணா? இவங்க 2 பேருக்குமே உங்க பசங்க மேல அக்கறை இல்லைன்னு நினைக்கிறேன். தாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். முத்து சார், யோ விஷம் விஷம் வச்சிடாத, எறும்பு செத்துரும். அப்படியே ஒரு பெரிய டிவி. ஜேசி சார் இன்டர்வியூ பார்க்கணும்ல. இந்த பில்டிங்ல நடந்த கார் ஃபயர் ஆக்சிடென்ட்ல கலெக்டர் ஞானசேகர் சன் புவன் இறந்ததை பத்தி கிளாரிஃபை பண்ணதான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். அது கன்ஃபார்ம்டா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் தான். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அதை ப்ரூவ் பண்ணுது. எக்ஸாஸ்ட் பைப்ல ஆயில் லீக் ஆயிருக்கு. ஆக்டேன் பெட்ரோலை யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால்தான் கார் ஃபயர் ஆன உடனே எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. எக்ஸ்கியூஸ் மீ சார், அப்போ சுபாஷ் எதுக்கு உங்க கஸ்டடியில இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க சுபாஷோட லாயர். அவர் ஏர்போர்ட்ல வச்சு கன் பாயிண்ட்ல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. என்ன கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? என்ன செக்ஷன்? எஃப்ஐஆர் டீடைல்ஸ்? நீங்க மீடியாக்கு இல்லைனாலும் எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அவரை 2 கிட்னாப்பிங் கேஸ்ல சஸ்பெக்ட் பண்றோம். விசாரிச்சுட்டு இருக்கோம். இதான் விசாரணையா? அவர் உயிரோட இருக்காரா இல்லையா? நான் அவரை பார்க்கணும். நாளைக்கு அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும். என்னவா இருந்தாலும் அங்க பாத்துக்கங்க. அவங்க நம்மளா அசைக்க முடியாது. முத்து, எஸ் சார். மீடியாலாம் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம இது கேஸ் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணோம். நாளைக்கே அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கஸ்டடியில வச்சு விசாரிக்கிறதுக்கு 1 வாரம் டைம் டிமாண்ட் பண்ணுங்க. ஓகே சார். லெட் மீ see how this bloody fellow escapes. இப்ப சொல்லு, என் பையன் எங்க வச்சிருக்க? என் பையன் தீபக் எங்க இருக்கா? ஆமா, முதல்ல யார் பையனை கண்டுபிடிக்கிறது? சண்டை போடக்கூடாது. நான் ஒரு நம்பர் தரேன். யாருக்கு முதல்ல லைன் கிடைக்குதோ அவங்க தான் வின்னர். 9952012998. 9 நம்பர் தான் சொல்லியிருக்கேன். இதையாவது கண்டுபிடிங்க. அது டேடியா? ஏய், இவ்வளவு நாளா உன்னதான தேய்ந்துக்கிற. 5 வயசுல என்ன அனாதைய விட்டு போனவன்ல நீ. ராங் நம்பர். ஹலோ கிறிஸ்டி, ஆயிட்டோன்னா நேராவே கேளு. அது என்ன கிறிஸ்டி பிரிஸ்டின்னு? கிறிஸ்டி, கிறிஸ்டி, டேய் அப்பாடா. டேய் நீயாடா? ஏய் வேர்ஸ் மை சன்? இட்ஸ் மீ. அப்பாடா. He is the winner. Christy first. கிறிஸ்டி, Hey, Francis, டேய் அப்பாடா பேசுறேன். give it to me. கிறிஸ்டி அங்கிள் பேசுறேன். அங்கிள், கிறிஸ்டி, hey, don't panic. அங்கிள் சுபாஷ் நெக்ஸ்ட் அங்கிள். எங்க இருக்க சொல்லு. எங்க இருக்க Hey. சொல்லு. கிறிஸ்டி, போன் அவங்கிட்ட கொடு. கிறிஸ்டி, டாட் பயமா இருக்கு டாட். டேய் பயப்படாதடா. டேய் எங்கடா இருக்க? அவனை நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லு. நான் சொல்றது மட்டும் கேளு. ஒரே இருட்டா இருக்கு டாட். அவனை 2 தடவை கிளாப் பண்ண சொல்லு. 2 தடவை கிளாப் பண்ணு. கிளாப். டாட் லைட் எரியுது டாட். தீபக் இருக்கானா அங்க? கேளு. அவன் ஏய். கேளு. தீபக் இருக்கானா? அங்க ஒரு ரெட் கலர் பேக் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு நான் சொல்றதை செய்ய சொல்லு. உன் பையன் ஏதாவது ஸ்மார்ட்டா பண்ணணும்னு நினைச்சா அடுத்த செகண்ட் காலி. அங்க ஒரு ரெட் கலர் பேக் இருக்கா? எஸ் டாட். அதை எடுத்துட்டு வெளில போ. டோர்ல நம்பர் லாக் செட் பண்ணிருக்கேன். நம்பர் லாக்கா? அதான் 4455. 4455. டோர் ஓபன் ஆயிடுச்சு டாட். நீ எங்க இருக்க? ஏர்போர்ட் டாட். அவனை உடனே ஏர்போர்ட் போக சொல்லு. அங்கே என் ஃபியான்சி அனிதா வருவா. நான் சொல்ற வரைக்கும் போனை கட் பண்ணக்கூடாது. நீ உடனே ஏர்போர்ட் போ.
நீங்க யாரு? இனிமே கிளம்புற எல்லா பிளைட்ஸையும் செக் பண்ணுங்க. அனிதா பேர்ல எந்த ஊருக்குலாம் டிக்கெட் புக் ஆயிருக்குன்னு ஐடிஸ்ல செக் பண்ணுங்க. உள்ள என்ட்ரு ஆயிட்டியா? எங்க இருக்க நீ? கேட் 3 பக்கத்துல இருக்கேன்டா. கேட் 1க்கு போக சொல்ல. கேட் 1 பக்கத்துல வந்துட்டேன் டாட். அந்த பேக்கோட சைட் ஜிப்ல ஒரு ஐடி கார்டும் அவன் பேர்ல ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டும் இருக்கும். அதை செக்யூரிட்டி கிட்ட காமிச்சு கேட் 1 வழியா உள்ள போக சொல்ல. உள்ள வந்துட்டேன் டாடி. இப்போ என்ன பண்ணணும்? செக் இன் கவுண்டர் கிட்ட அனிதாக்காக வெயிட் பண்ண சொல்லு. அவ வந்த உடனே அவகிட்ட அந்த பேக்கை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போக சொல்லு. நீ உள்ள வந்துட்டல? எஸ் டாடி. உன்னை யாரும் ஃபாலோ பண்றாங்களா பாரு. நோ டாட். பக்கத்துல போலீஸ் பப்ளிக் எல்லாம் இருக்காங்க டாட். சோ யூ ஆர் சேஃப். நீ அங்கே இரு. இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம ஆளுங்க. ஓகே டாட். தப்பு பண்ற என்ன வச்சு என் பையனை நாய் மாதிரி அலைய விட்டுருக்கேன். ஐ எம் நாட் கோனா லீவ் யூ. நான் சொல்றத கேளு. நிறுத்தா. இனிமே நீ சொல்லி நான் என்ன கேட்கறது? என் பையன் அங்க ஏர்போர்ட்ல சேஃபா இருக்கான். டாட், என்ன ஆனாலும் சரி அவனை விட்டுறாத. அங்கே கொன்னுடு. கிருஷி, கிருஷி, என்ன சத்தம் அங்க? வாட்ஸ் திஸ் பீட் சவுண்ட்? கிருஷி, what are you doing? Talk to me, man. Kirsty, what's happening? Kirsty, hey, கிருஷ்டி. என்னாச்சு? என்னாச்சு? Hey, Chrissy! Chrissy, talk to me, man! Chrissy! 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 முக்கிய செய்திகள். சென்னை விமான நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலியானார். நான் தான் அப்பவே சொன்னல என் பேச்ச கேளுன்னு. பாரு, உன் புள்ளைய உன் கையாலேயே கொன்னுட்டேன். பாதுகாப்பு படை வீரர்களின் எச்சரிக்கையையும் மீறி அவர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் வேறு வழியின்றி சுட்டுக் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பார்த்தல்ல, இதுவும் அந்த சுபாஷோட வேலை தான். இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது. அவன் போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். அவனால இப்படி பண்ண முடியும்? கிறிஸ்டி எதுக்கு கன்னோட ஏர்போர்ட்டுக்கு போனா? நீங்க புரியாம பேசாதீங்க. கன்னோட ஏர்போர்ட் போற அளவுக்கு அவன் ஒன்னும் முட்டாள் இல்ல. மைலாட், சஸ்பெக்ட் சுபாஷ் எஸ்ஐயா இருந்தப்ப தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கேஸ்ல 4 பேர் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சு விசாரிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் அவங்கள கொலை பண்ண போறதா கூட மிரட்டி இருக்காரு. அதுல 2 பேரை கடத்திட்டு போய் ஒருத்தரை கொலை பண்ணிட்டதா நாங்க சஸ்பெக்ட் பண்றோம். அந்த இன்னொருத்தர் நிலைமை என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அந்த தீபக் திரும்ப உயிரோட கிடைக்கிற வரைக்குமாவது போலீஸ் கஸ்டடியில இவரை 1 வாரம் எடுத்து விசாரிக்கிறதுக்கு இந்த கோர்ட் அனுமதிக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கிற மைலாட். நீங்க லார்ட், பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு எல்லாமே சந்தேகம் தான். புவன் என்பவர் மிஸ்டர் சுபாஷ் கொலை பண்ணிட்டு தான் இவங்களே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. சுபாஷ் ஏர்போர்ட்ல வச்சு ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அடுத்த 1 மணி நேரத்துல அது ஆக்சிடென்ட்னு ஜாயிண்ட் கமிஷனர் சார்வன் சார் மீடியா கிட்ட சொல்றாரு. அப்புறம் வேற 2 பேரை கிட்னாப் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தன் கன்னோட ஏர்போர்ட்ல சுத்திட்டு இருந்திருக்கான். அவனை சிஐஎஸ்எஃப் சோல்ஜர்ஸ் சுட்டு கொண்டிருக்காங்க. நேத்து பிரேக்கிங் நியூஸே அதுதான்.